சின்ன மருமகள் சீரியலில் தமிழ் செல்வி கேரக்டர்ல நடிச்சு வர ஸ்வேதா இப்போ தன்னோட தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றிய ஒரு முக்கியமான விஷயத்தை ஒப்பனா பேசியிருக்காங்க. அந்த விஷயம்தான் இப்போ சோஷியல் மீடியால வேகமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸ்வேதா சொல்றதன்படி ஆதி என்பவரை காதலிச்சுதான் திருமணம் செய்துக்கிட்டாங்க. அந்த நேரத்துல அவருக்கு வெறும் 20 வயசுதான். ரொம்ப சின்ன வயசு, அனுபவம் குறைவு இருந்ததுனால ஆதியை பற்றிய பல விஷயங்களை முழுமையா புரிஞ்சுக்காம நம்பி இருந்ததாக சொல்றாங்க. காலப்போக்குல தான் உண்மைகள் ஒவ்வொன்னா தெரிஞ்சுச்சு. ஆரம்பத்துல ஆதி தன்னிடம் ஒரு வழக்கு இருக்கு, அதை சரி பண்ணணும் என்று சொல்லி ஸ்வேதாவிடமிருந்து நிறைய பண உதவி வாங்கியிருக்காராம். அதையும் நம்பி அவர் சொல்லின மாதிரி ஸ்வேதா செலவு பண்ணியிருக்காங்க. ஆனா பின்னாடி தான் தெரிய வந்தது அந்த வழக்கு பற்றிய விஷயமே போய். அதோடவே அவர் மேல் பல வழக்குகள் இருக்குன்னு. இதிலிருந்து தான் ஸ்வேதாவுக்கு சந்தேகம் அதிகமா ஆரம்பிச்சுச்சு. அதுக்கு மேல வியாபாரம் செய்றேன்னு சொல்லி ஸ்வேதாவிடமிருந்து நகை, பணம் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஏமாத்தினாருன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. காதலிச்ச நம்பிக்கையால தான் எல்லாத்தையும் கொடுத்தேன், ஆனா அதே நம்பிக்கையை தவறாக பயன்படுத்திட்டாருன்னு சொல்லிருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த உறவை தொடர முடியாது என்று முடிவு பண்ணி ஸ்வேதா அவரை விட்டு விலகி தன்னோட குடும்பத்தோட சேர்ந்து இருக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ ஸ்வேதா ஆதிக்கு எதிராக விவாகரத்து வழக்கு தொடர்ந்திருக்காங்க. அந்த வழக்கு நீதிமன்றத்துல நடந்து கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் அமைதியா இருந்தது சட்டப்படி பிரச்சனையை சமாளிக்கணும் என்ற காரணத்தால் தான் என்று அவங்க விளக்கமா சொல்லிருக்காங்க. ஆனா இப்போ அவர் ஒரு மோசடி நபர் என்று முழுமையா புரிஞ்சிருக்கு. அதனால தான் எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லுறேன் என்று கூறியிருக்காங்க. இதே மாதிரி பல பேரையும் அவர் ஏமாத்தி இருக்காருன்னு, பலர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் அவரை நம்பி யாரும் ப்ரமோஷன், போட்டோ ஷூட், விளம்பர வேலைகள்ல ஈடுபடாதீங்கன்னு பொதுமக்களிடம் கேட்டுக்கிட்டாங்க. இன்னும் இப்போதும் அவர் தன்னை தொந்தரவு செய்து கொண்டே இருக்காருன்னு சொல்லி அதுவும் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குன்னு கூறியிருக்காங்க. சமூக ரீதியாவும் மன ரீதியாவும் ரொம்ப பாதிப்பு சந்திச்சிருக்கேன், என்னோட வேலைகளையும் நிம்மதியா செய்ய முடியலன்னு மன வேதனையோட பகிர்ந்திருக்காங்க. இத்தனைக்கும் சட்டம் தான் சரியான தீர்ப்பு வழங்கும், காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கணும் என்ற நம்பிக்கையையும் தெரிவித்திருக்காங்க. இந்த விஷயம் இப்போ சோஷியல் மீடியாவில் பெரிய அளவுக்கு பேசப்பட்டு வருது. இந்த விஷயத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்படிப்பட்ட அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை பின்தொடருங்க.